So போன வாரம் I was sharing some things last week, and so why I shared those things is to let you know that when you are intentional, when you decide that okay, I want to get this thing done, I want to fix this thing, I want to set this thing right, when you make a decision, then you'll be able to do something about it, do the right thing about it. நான் சில காரியங்கள் போன வாரம் ஷேர் பண்ணேன். ஏன் ஷேர் பண்ணேன்னா, ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, சரி இதை இந்த மேட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும், இது திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது, இதை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் அதில் நிச்சயமான மாற்றங்களை காண்பீர்கள் என்பதை நீங்கள் அறியும்படியாக தான் இதை ஷேர் பண்ணேன். Just because we go on listening to teachings, or we read so much, things will not change by themselves. You will have to make a decision that okay, I'm going to apply this, I'm going to go against what I'm feeling. ஸோ நீங்கள் செய்தி வாரம் கேட்கலாம், நிறைய புக்ஸ் படிக்கலாமா இருக்கும், நிறைய செய்திகள் கேட்கலாமா இருக்கும். இது கேட்கறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் நடக்கும்னு கிடையாது. நீங்கள் கேட்குற காரியத்தை சரி நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், இந்த காரியத்தை இதில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு தீர்மானம் எடுக்கிறேன், அந்த தீர்மானம் தான் என்ன செய்யும், மாற்றங்களை கொண்டு வரும். And it's so important that you make those decisions because your destiny depends upon it. The quality of your life depends upon it. உங்களுடைய வாழ்க்கையின் தரம், உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை சார்ந்ததாக இருக்கிறது. Prophetic words can come. You're going to, this is what is in store for you, this is going to happen, or I'm seeing you here. You might get so many prophetic words, and you might have those nudgings in your spirit as well, but you need to start thinking about okay, what are the things that I need to do if I need to be there. உங்களுக்கு அநேக தீர்க்க தரிசனங்கள் வார்த்தைகள் உண்டாகலாம், உங்கள்கிட்டே ஆண்டவர் பேசியிருக்கலாம், உங்கள் ஆவியில் சில உந்துதல்களை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். இது எல்லாமே இது பண்ணியிருந்தாலும் அந்த காரியங்களை எடுத்து அதற்கு நேரான தீர்மானங்களை எடுப்பது மிகவும் அவசியம். And sometimes we think they are very complicated things, or we think one day I'll get to fix that thing in my life. There might be some other day when this thing will fall in place. We don't realize that it is the daily decisions that you and I make. ஒவ்வொரு நாளும் எடுக்கிற தீர்மானங்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நினைக்கலாம், சரி இது மாறுற காலத்தில் மாறும், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மேட்ரு, இதெல்லாம் சட்டு புட்டுன்னு மாறணும்னு எதிர்பார்க்கக்கூடாது, இது என்னைக்கோ ஒரு நாள் மாறும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்லாமல் அந்த மாற்றங்கள் நடப்பதற்கு டெய்லி நாம் எடுக்கிற தீர்மானங்கள் மிகவும் முக்கியம். So like I said last week, there are beliefs that we have about ourselves, about God, and about the people around us. நான் போன வாரம் சொன்ன போல நம்மை குறித்ததான நம்பிக்கைகள், தேவனை குறித்ததான நம்பிக்கைகள், நம்மை சுற்றி இருக்கிற குறித்ததான நம்பிக்கைகள், இதை நம்ம என்ன செய்யணும், ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். So I just thought I'll share more stories about how I figured out some places where I needed to change my beliefs about myself, my beliefs about God, and my beliefs about the people around me. என்னை பற்றி நான் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கைகள், மற்றவர்களை பற்றி நான் கொண்டிருந்த நம்பிக்கைகள், தேவனை பற்றி கொண்டிருந்த நம்பிக்கைகள், இதில் நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எப்படி மாற்றங்களை பண்ணேன்னு சொல்லி நான் இன்னும் சில கதைகளை சொல்ல விரும்புகிறேன். Say for example, some important meeting is happening here and Jesu is on stage. இங்கே ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அங்கே இப்போ ஜெசுடியன் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, or when there is a supernatural breakout or something, I would get so disturbed. Like I told you the last time, I would get so disturbed and I would just be zoned out. I would be there but I won't be there. இப்போ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அசைவு நடக்குது அப்படின்னா நான் அந்த கூட்டத்தில் தான் இருப்பேன், ஆனால் அதில் நான் ஆக்டிவாக பங்கு பெற மாட்டேன், அப்படியே தனிமைப்படுத்திப்பேன் என்னையே. அங்கே தான் இருப்பேன் ஆனால் அங்கே இருக்க மாட்டேன். People might be coming and telling hi to me and talking, but I'd be so zoned out.
மக்கள் வந்து என்கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட ஹாய்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி தனிமைப்படுத்தி என்னை தனிமைப்படுத்தி நின்றுட்டு இருப்பேன். So one of the first times, so I saw that there was a pattern. More than I saw, actually Jesus saw that. He said, why is it that every time when Gary comes or when supernatural breaks out, at the end of that meeting, we go back home and we have a fight? ஸோ இது ஒரு பேட்டர்ன் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதை முதல்ல ஜெசு தான் கண்டுபிடிச்சாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, ஒன்று கேரி வரும்போதோ அல்லது ஏதாவது சூப்பர் நேச்சுரல் நடக்கும்போதோ வீட்டுக்கு போய் நம்ம போய் சண்டை போடுறோமே, இது என்ன பேட்டர்ன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. So when Gary came the first time and when healings were happening, I remember somebody's leg grew and many things happened that day. It was in Perungudi in a mahal. And at the end of that, even during that, I was feeling something. I was so disengaged. I was going around seeing people. People were praying, laughing. But I was completely disengaged. கேரி வந்தப்போ அந்த கூட்டத்தில் பெருங்குடியில் ஒரு மஹால் வச்சு நடந்துச்சு. அங்கே வந்து அற்புதங்களாக நடந்துச்சு. ஒருத்தருக்கு கால்லாம் வளர்ந்துச்சு. நான் சுற்றி போய் பார்த்தேன். மக்கள் ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் வந்து அதில் பங்கு பெறலை. And then there was another time when Paul Rajkumar uncle had come. It was his first visit. And that day also was a big mess for me. இன்னொரு தடவை பாஸ்டர் பால்ராஜ் வந்திருந்தாங்க. அப்பயுமே என்னால் வந்து நானும் அப்படி சொதப்பிட்டேன். So let me tell you what happened. So Paul Rajkumar uncle came on stage and he called Jesudian on stage and said, all of you, see, you have to marry this man. Make a covenant with him, stand with him. And so people came on stage, they were shaking hands with Jesudian, they were going. And my granddad was there that day. My granddad came and he shook hands with Jesudian. A lot of people continuously coming and going, and I was standing somewhere there. I was so lost, but I was justifying my feeling. பாஸ்டர் பால் ராஜ்குமார் வந்து ஜெசுடியனை ஸ்டேஜில் நிப்பாட்டி, நீங்கள் இவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ஒரு உடன்படிக்கை அவங்களோட பண்ணுங்க, அவங்களோட நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது எல்லாருமே வந்து கை கொடுத்துட்டு போனாங்க. என்னோட தாத்தா முதற்கொண்டு வந்து கை கொடுத்துட்டு போனாங்க. ஆனால் நான் வந்து ஓரமாக நின்று அங்கே பார்த்துட்டு நான் நம்புகிற காரியம் கரெக்டு தான் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தேன். So what was I thinking? I was thinking, சரி, Paul Rajkumar uncle என்னை கூப்பிடல, Jesudian knows he has a wife. ஜெசுடியனாவது என்னை தேடி கூப்பிட்டுருக்கணும்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். And then what happened? So after the service, I went back home and I asked, I don't know, I don't remember the exact details, but then he saw that I was having a sad face. What happened? And I'm telling him, okay, Paul Rajkumar uncle didn't call me. At least you could have looked for me and called for me, right? நான் அப்புறம் இங்கே சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு வீட்டில் போய் கேட்டாங்க, என்ன சோகமாகவே இருந்தீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது நான் சொன்னேன், பால் ராஜ்குமார் அங்கிள் தான் கூப்பிடல, நீங்களாவது என்னை கூப்பிட்டுருக்கலாம்னு சொல்லி கேட்டேன். So he was telling, I was actually looking for you. I thought you went off to take Sunday class. I looked for you in the place where you usually sit. You were not there, so I assumed you went for Sunday class. நீங்கள் எப்பயுமே உட்கார இடத்துல இல்லை, அதனால் நீங்கள் சண்டே கிளாஸ் இருக்க போயிட்டீங்கன்னு நினச்சேன்னு சொல்லி சொன்னாங்க. But that was not satisfying me because I was there in the hall. You didn't look properly for me. அந்த பதில் எனக்கு திருப்தி ஆகலை. ஏன்னா நான் அந்த ஹாலில் தான் இருந்தேன், நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். So later on I began to think, okay, so what's happening? Why am I realized my heart was crying out for significance. ஸோ நான் உட்காந்து யோசிக்கும் போது என்னுடைய இருதயம் தனித்துவத்துக்காக ஏங்குதுன்னு சொல்லி நான் கண்டறிஞ்சேன். For significance, to know that I am valued, to know that I am also wanted. நானும் தனித்துவம் நிறைந்தவள், நானும் வேண்டப்பட்டவள் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருக்குன்னு நான் கண்டறிஞ்சுக்கிட்டேன். So I had to get curious about why I was feeling the way I was feeling. நான் ஏன் இப்படி உணர்றேன் அப்படின்றத நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. At that time, if I had begun to condemn myself, actually it was for a while, for a long time, I was condemning myself for seeking importance and seeking significance and seeking attention and praise from others. ஸோ மித்தவங்க என்னை பாராட்டணும், மித்தவங்க என்னை மதிப்பிடணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப நாளாக வெளியில் தேடிட்டே இருந்தேன். அது கிடைக்கலன்னொடனே என்னை நானே நான் குற்றப்படுத்திக்கிட்டு இருந்தேன்.
as long as you condemn yourself, okay, you're feeling something, and so when we feel something, we judge it. Is it a good feeling or is it a bad feeling? We judge our feelings. நம்முடைய உணர்வுகள் அப்படி மேலே எழும்பி வரும்போது நம்ம வந்து முதல்ல இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தான் முதல்ல நியாயம் தீர்ப்போம். So instead of thinking of it as good or bad feelings, start getting curious about why you are feeling the way you're feeling. இது நல்ல உணர்வா கெட்ட உணர்வா அப்படின்னு பார்க்கறது கூட சரி இது என்ன உணர்வு அப்படின்னு ஒரு ஆர்வமா போய் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. One of the best persons to include in that conversation would be your spouse. அதில் வந்து ஒருத்தங்களை இணைச்சிக்க முடியும் அப்படின்னா உங்கள் துணையை இணைச்சிக்கோங்க. But what your spouse tells you will not look like the truth. You might want to tell him you are being very mean. அவங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு உண்மை மாதிரியே தெரியாது, அப்படிதான் கேட்கும். You're being very mean to me. நீங்க வந்து ரொம்ப மோசங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். Ask your parents, ask your siblings, ask your close friends and they'll be able to tell you. உங்க நண்பர்களை கேளுங்க, உங்க பெற்றோர்களை கேளுங்க, உங்க அண்ணன் தம்பிகளை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. But sometimes some of us are so broken that we don't have those people around us. இப்போ நம்மள சில பேர் வந்து ரொம்ப உடைஞ்சிருக்கோம், அப்படிப்பட்ட உறவுகள் கூட நம்மளை சுத்தி இல்லை. We don't share such a relationship with our parents. We don't share such a relationship with our friends. We don't share such a relationship with our siblings. And we don't have friends. அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசக்கூடிய அளவில் நம்முடைய பெற்றோரும் இல்லை, நம்முடைய தம்பி தங்கச்சி அண்ணன் அக்கா அவங்க யாருமே இல்லை, அது மாதிரி நமக்கு நண்பர்களும் கிடையாது. We are not bad with people, but not close friends. No close friends. நம்ம யாருக்கும் எதிராளி பகையாளி கிடையாது, ஆனால் நமக்கு நெருங்கிய நண்பர்கள் கிடையாது. So some of us are relationally so broken. ஸோ உறவு சம்பந்தப்பட்ட காரியங்களை நம்ம அநேக பேர் உடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். So for me it was like that. I was not receiving feedback from my parents. I was not receiving feedback from my siblings. And I didn't have a friend circle. And the only person who came into that circle was my husband in the context of marriage, which otherwise wouldn't have happened. And then, so now there's only this one person I'm receiving feedback from, and what he says sounds like he's just not valuing me. That's why he's saying the things that he's saying to me. ஸோ என்னுடைய தம்பி தங்கச்சிகளோ என்னுடைய அப்பா அம்மாட்டையோ ஃபீட்பேக் வாங்குற நிலைமையில என்னுடைய உறவு இல்லை. அதனால் எனக்கு இருந்த ஒரே ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய ஒரே உறவு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் மட்டும்தான். அதுவும் திருமணத்தின் காரணமாக தான் அந்த உறவு வந்துச்சு. அதனால தான் அவங்க என் சர்க்கிள்குள்ளே வந்தாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிற எல்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, என்னை அவங்க வேல்யூ பண்ணல, என்னை மதிக்கலை அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் நான் பார்த்தேன். So whenever he would confront me and say, see in this, it's possible that the other person thought something else. I looked for you and you were not there. Say, no, you're just trying to make up. You're just trying to cover up. நான் அவங்க சொல்லுவாங்க, ஒருவேளை அந்த நபர் உங்களை குறித்து நல்லாவே நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அல்லது நான் உங்களை பார்த்தேன் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது, இல்லை அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நான் யோசிப்பேன். Or say it's another thing that I found out was whenever we come together, say it's a not family get together, say it's a church gathering or a zonal gathering or a marriage function to attend, I would be so uncomfortable. ஸோ இப்போ ஒரு சர்ச் கேதரிங்காக இருக்கட்டும், அல்லது ஒரு திருமணத்துக்கு போகிறதா இருக்கட்டும், ஜோன் ப்ரேயர் மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். So I got curious. அதனால் நான் என்ன இருக்குன்னு சொல்லி ஆர்வமாக போய் பார்க்க ஆரம்பித்தேன். Why is it that I'm feeling uncomfortable? ஏன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி போய் பார்க்க ஆரம்பித்தேன். Why is it that in a couples retreat I'm feeling uncomfortable? கப்புள்ஸ் ரிட்ரீட் போனால் ஏன் எனக்கு பொங்கி வருதுன்னு சொல்லி போய் கண்டுபிடிச்சேன். And then I realized, actually it took me a decade. Okay, so when I say then I realized it's a decade that I took. More than a decade that I took. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஏதோ நான் உடனே கண்டுபிடிச்சேன் இல்லை, 10 வருஷமாக நான் வேலை செஞ்சதில் கண்டறிஞ்சவைகள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். Yeah. So in a get together, what am I feeling?
Then I realized, so when I was in the get-togethers, when I was in the retreats, I began to ask myself, okay, so what am I feeling? And I realized I was feeling lonely. Though I was in a crowd, I was feeling alone. ஸோ கெட் டுகெதர்லாம் உட்காந்துருக்கும் போது இந்த உணர்ச்சிகள் வரும்போது நான் கேட்பேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட உணர்ச்சிகள் வருது, ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி கேட்கும்போது நான் கண்டறிஞ்ச விஷயம் வந்து நான் தனிமையாக இருக்கிறேன், இவ்வளோ மக்கள் கூட இருக்கும் போதுமே நான் தனிமையாக உணர்றேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டறிஞ்சேன். Actually, the presence of people somehow exaggerates or blows it on my face and tells me that I'm still alone. அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்கும்போது அந்த விஷயம்தான் வந்து நான் இன்னும் தனிமையாக இருக்கிறேன் அப்படின்றத காட்டி கொடுக்குது. So I realized, okay, so this is what I'm feeling. I'm feeling alone, and that's why I'm feeling triggered and I'm being very touchy. So Juliet auntie would say, whenever we get ready to go out for a retreat or something, I'd be very careful because I won't know what is irritating you. So when I had a conversation with her a few months ago, and I was telling her, so because of this retreat times, this is what I'm feeling. And she was telling, yeah, I used to see that you were disturbed, but I wouldn't know why, so I would be very careful around you. நான் அது மாதிரி இவங்கள்ட்ட ஜூலியட் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ரிட்ரீட்லாம் போகும்போது எனக்கு இப்படி உணர்ச்சிகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி, அதனால தான் நீங்கள் அப்படி இருக்கும்போது நான் பக்கத்தில் வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்க. ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. Yeah. So the thing is, when we have insecurities, when I don't know who I am, then it becomes a task for people around me to be with me. ஸோ எனக்கு பாதுகாப்பின்மை, நிராகரிக்கப்பட்ட தன்மை அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு என்னைய பார்க்கறது ஒரு பெரிய வேலையாகவே மாறிடுது. இப்போ இதை சொல்லலாமா வேண்டாமா? They'll have to constantly look at your face. இவன் நல்ல மூடில் இருக்காளா இல்லையா, இது போய் சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னே. ஸோ people around us begin to have to walk on eggshells, like we don't know which is going to crack when. என்ன பண்ணா எது உடையும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டைக்கூடு மேலே நடக்கிற அனுபவம் மாதிரி மாறிடும். So whenever Jesudian tells me, I'm having to walk on eggshells with you, like, no, I am walking on eggshells because of you. அப்போ அவங்க வீட்டில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து முட்டைக்கூடு மேலே நடக்கிற மாதிரியே எனக்கு ஒரு உணர்வு இருக்குன்னு சொல்லி சொல்லும்போது நான் சொல்வேன், இல்லை அது ஆக்சுவலி ரிவர்ஸ், நான் தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். I don't know when you're going to tell me what is wrong with me. எப்போ என்ன Constantly you're telling this is wrong with me, this is wrong with me, I'm relationally broken, I don't know my value, I am insecure. You have so many things to tell me where I'm wrong. இதெல்லாம் தப்போ அது மட்டும் தான் உங்கள் கண்ணுக்கு தெரியும், இது தப்பு அது தப்புன்னு சொல்கிறீங்க, நான் உறவில் சரியா இல்லைன்னு சொல்கிறீங்க, என் மதிப்பு தெரியலன்றீங்க, நான் வந்து பாதுகாப்பு அந்த இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்க, குறை தான் சொல்கிறீங்கன்னு சொல்லுவேன். So what he said didn't seem like the truth to me. ஸோ அவங்க சொன்னது எதுவுமே எனக்கு உண்மை மாதிரி புலப்படலை. And he had to be very patient with me. அதனால் என் கூட ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. See, one thing I would tell you, Jesus stands here and preaches. He doesn't just preach. He's got a million opportunities to apply that with me. நீங்கள் எங்கேருந்து பிரசங்கிக்கிற ஜஸ்டியன் மட்டும் தான் பார்க்குறீங்க, ஆனால் அதை பழக்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அது நான் தான். வீட்டில் வந்து அப்போ பழக்கிறதுக்கு அப்படி ஒரு அவனியை ஏற்படுத்தி கொடுக்குறேன். I've got the privilege of, அதை பழக்க வைக்கும் பாக்கியத்தை, getting your pastor trained. உங்கள் போதகரை பழக்க வைக்கும் பாக்கியத்தை நான் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறேன். So he's reminding me of how Jacob brother wished me for my birthday. He said, "Happy birthday, Guru's Guru." I was having a good laugh. Yeah. So, when I say insecurity, what is it that's coming to your mind? இந்த இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனசில் என்னெல்லாம் எழும்பி வருது? Come on, talk. கொஞ்சம் பேசுங்களேன். What do you think is insecurity? இந்த பாதுகாப்பற்ற தன்மை அப்படின்னா என்ன? Fear about? எதை குறித்த பயம்? Fear about ourselves, okay? தன்னை குறித்த பயம். Can you talk more?
lack, fear of lack, okay? இல்லை, இல்லாம போயிருமோ அப்படின்ற பயம். Okay, fear of doing something wrong. தப்பா செஞ்சிருவோமோன்ற பயம். Shame, avamanam, insignificance. நான் பண்ற தனித்துவம் நிறைந்ததா இல்லை அப்படின்ற பயம். முக்கியம் வாய்ந்தது, நான் செய்கிறது முக்கியம் வாய்ந்தது இல்லையோ, நான் முக்கியமானவள் இல்லையோ. ஓகே, வாட் எல்ஸ்? பீயிங் கான்ஷியஸ் ஆஃப் த சொசைட்டி. அவங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க. Inferiority, feeling of inferiority. Yeah, so these are all things that we all at one point or the other face. ஸோ இந்த மாதிரி காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் போகும்போது ஏதாவது ஒரு முறை நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். On the outside it might look like anger, it might look like jealousy. வெளியில பார்த்தா அது கோவமா பொறாமையா தெரியலாம். But if you go down deep, okay, எனக்கு இந்த சிஸ்டரை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. பார்த்த உடனே I'm trying to keep away from her, or I'm thinking she is better than me. ஸோ அவங்கள பார்க்கும்போது பொறாமையாக வரும்போது ஒன்று அவங்க என்னை விட நல்லா இருக்காங்க அப்படின்ற காரியத்தினால பொறாமையாக வரலாம். Okay, so then I have to ask myself, okay, what am I thinking? Okay, I'm thinking she's better than me. ஸோ அவங்க என்னோட நல்லா இருக்காங்கன்னு ஒரு எண்ணம் எனக்கு வருது. So am I thinking that she will get more attention than me? ஸோ அதனால் என்னை விட அதிகமான அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களா? Sometimes we are just like little children, siblings, you know, just the small ones, wanting to outdo the other to get the attention of the parent. சில இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பிள்ளைய விட நல்லா செஞ்சு அவங்க அப்பா அம்மாவோட அட்டென்ஷன் வாங்கும்ல, அந்த மாதிரி நம்மளும் பிஹேவ் பண்ணுவோம். When we are small, it was different things. We've grown up, but the child in us hasn't grown up. நம்ம சின்ன பிள்ளைங்கள இருந்தப்போ அது வேற விஷயம். ஆனால் நம்ம வளர்ந்துட்டோம். ஆனால் நமக்குள்ள இருக்கிற அந்த சிறு குழந்தை அது வளராமலே இருக்கு. So just another example popped in my head. I was asking Jesu, what are the examples that you think you want me to give? He said, you got so many. நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன், என்னென்ன எடுத்துக்காட்டலாம் சொல்றது. சொன்னாங்க நிறைய வண்டியா இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. So as whatever was coming to my mind, let me tell. So there was this college WhatsApp group that I was a part of, that I am a part of. So when the WhatsApp group started, I saw that my classmates were abroad, they were doing their masters, they had done their PhDs, and I was like, my God, what am I doing here? I'm not pursuing my career, I'm at home, what am I doing? ஸோ ஒரு கிளாஸ் குரூப் ஆரம்பிச்சிருந்தாங்க, என்னுடைய காலேஜ் குரூப். அதில் நான் இன்னும் அதில் இருக்கிறேன் அந்த குரூப்புக்குள்ளே. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை பார்க்கும்போது என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் மாஸ்டர்ஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் என்னை யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கேரியர்லையுமே இல்லையே, வீட்டில் சும்மா இருக்கோமே அப்படின்னு யோசனை வந்துச்சு. So the early years of our marriage was when so much of my insecurities was really blown up. And I was thinking, man, I am in the kitchen, I am cleaning poop, I am washing clothes, cooking. What am I doing? கல்யாணம் ஆகும்போது அந்த ஆரம்ப காலத்தில் தான் இந்த காரியங்கள்லாம் ரொம்ப வெளியில் வந்துச்சு. எப்படின்னா நான் தான் சமைக்கிறேன், நான் தான் பாத்திரம் கழுவுறேன், நான் தான் பாப்பாக்கு கக்காலாம் கழுவி விடுறேன், நான் தான் துணி துவைக்கிறேன். Is this why I did a course? Is this why I studied? Is this why I beat myself so much all my school days to get, a high percentage, to, beat yourself to be the topper, beat yourself to get into the best college, and then come and sit and do this? What am I doing? ஸோ இதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு படித்தேன்னா இப்படி டாப்பராக இருக்கணும், வந்தால் தான் இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு போராடி இந்த வேலையை செய்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு யோசித்தேன். So at that time I realized, during my school days, I have been deriving my value out of the marks I got. ஸோ அப்போ எனக்கு அந்த இதில் நான் ஆராய்ச்சி பார்க்கும்போது எனக்கு வந்த விஷயம் என்னென்னா, ஸோ என்னுடைய அடையாளத்தை பள்ளிக்கூடம் படிக்கிற நாட்களில் என் மார்க் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு புரிஞ்சுது. And then I derived my value from the college that I studied in. I studied in CMC Vellore, and I thought, hey, I am a CMC Vellore graduate. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது சிஎம்சி வெள்ளூரில் படித்தேன். அதனால் நான் சிஎம்சி வெள்ளூரில் படிச்சிருக்கேன் அப்படின்ற கர்வம் எனக்கு வந்துச்சு. Okay, so I have derived my value from the college that I studied in.
ஸோ நான் எந்த காலேஜில் படித்தனோ அந்த காலேஜ்லேருந்து அந்த காலேஜ்லேருந்து தான் என் அடையாளத்தை பெற்றிருக்கேன் அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். Interesting. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, வினோதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சேன். Interesting. So that's where I have derived my value from. And then after marriage, I was trying to figure out, okay, now where do I derive my value from? I don't have anything to study. I'm not working anywhere. Where do I derive my value from? Where do I derive my value from? Frantically looking for something to hold to derive my value from. ஸோ இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, காலேஜ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ எங்கேருந்து என் அடையாளத்தை எடுத்துக்கலாம், எங்கேருந்து என் மதிப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் தேட ஆரம்பித்தேன். That was when I began to derive my value from Jesudian. He came into the close circle and whatever he said meant everything to me, and I began to derive my value in an unhealthy manner from him. அப்புறம் தான் ஜெசுடின் என்னுடைய உள் வட்டத்துக்குள்ளே வந்தாங்க. அங்கே வந்து என்னுடைய அடையாளம் அவற்றிருந்து நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அவர் சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு அன்ஹெல்தி, அதாவது ஆரோக்கியமான முறையில் அதை நான் பெற்றுக்கொள்ளல. So what he did was not wrong, but the way I received it and twisted it into my identity was wrong. அவங்க எதுவும் தப்பு பண்ணலை, ஆனால் நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன், அதை எப்படி எனக்கு பயன்படுத்திக்கிட்டேன், என்னுடைய அடையாளமாக பயன்படுத்திக்கிட்டேன்றது வந்து அதில் ஒரு மாற்றம் இருந்தது. Many of us do it with our spouses. நம்மில் நிறைய பேர் நம்முடைய துணைகளை வைத்து அதை நாம் செய்கிறோம். We live from the smile of our spouses. நம்முடைய துணை சிரிக்கிறாங்களா இல்லையா, அந்த இதுலேருந்து தான் நம்முடைய மதிப்பை பெற்றுக்கொள்கிறோம். We live from the... See, we are meant for pleasure. We are meant to have the smile of our parents on us. God himself says, the Aaronic blessing, the Lord make his face shine upon you, was how Aaron blesses. So we are designed to have the smile of the Father upon us, the smile of our parents on us, the face of God shining his face on us. So we are meant for that. But when we do not know who we are, we become unhealthily dependent upon the smile of the people around us. இப்போ கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை உங்கள் மீது உதிக்க செய்வார், கர்த்தர் உங்கள் மேலே சிரிப்பார் அப்படின்ற காரியங்கள்லாம் நல்லது தான். நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை பார்த்து சிரிக்கணும், அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் நமக்கு நம்மளை பற்றி அல்லது நான் யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னா அது என்ன வந்தாலும் அதை நம்ம ஒரு வேறு விதமாக திருச்சி எடுத்துக்குவோம். We begin to depend on it in an unhealthy manner. So anytime Jesudian would raise his voice a little bit, I'd call it a fight. He'd call it a conversation. I'll say, no, you're fighting with me. கொஞ்சம் சத்தத்தை வைத்து பேசிட்டாங்கன்னா ஜெசுடியன், நான் வந்து சொல்லுவேன், இல்லை நீங்கள் வந்து சண்டை போடுறீங்கன்னு சொல்லுவேன். அவர் வந்து இல்லை நான் சும்மா பேச தான் செஞ்சேன்னு சொல்லுவார். So when we are talking about a particular incident to someone outside, I would call it a fight. He'd say, no, that was a normal conversation. Yeah, I would say it was a fight, and he would say it was a conversation. அப்போ நாங்கள் யார்ட்டையா வெளியில் உள்ளவங்க அதை பற்றி பேசுகிறோன்னா நான் சொல்லுவேன் அவர் சண்டை போட்டாருன்னு சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் பேசிட்டு தான் இருந்தேன்னு சொல்லுவார். He used to tell the way he's talking with Vijayan sometimes, that is fight. I would say, no, that is animal-like. இவங்களுக்கு சண்டை, ஜெசுடியன் பாஸ்டருக்கு சண்டைன்னா என்னன்னா விஜயன் கூட சண்டை போடுறது தான் சண்டை, அதுதான் அவங்க அளவுகோலாக இருந்துச்சு. நான் சொல்லுவேன் அது மிருகங்கள் சண்டை போடுற மாதிரி ஒரு காட்சி, அதனால அப்படி கிடையாதுன்னு சொல்லுவேன். So because of my insecurities, okay, when I say insecure, let me give more clarity. Because I didn't know who I was, and because I was so afraid of people's opinions, I had built a structure around me that didn't include many people. எனக்கு என்னை பற்றி அல்லது நான் யாருன்னு எனக்கு தெரியாதனால மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தினால என்னை சுற்றி நானே ஒரு கோட்டையை கட்டி வச்சிருந்தேன். So no deep relationships. அதனால் ஆழமான உறவுகள்லாம் சாத்தியம் இல்லாமல் இருந்துச்சு. In my life, I've had 3 friends. என் வாழ்க்கையில் 3 நண்பர்கள் தான் வந்திருக்கிறாங்க. And it was in different seasons, different friends. So that was all. அதுவும் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்த நண்பர்கள், அவ்வளோதான் என் வாழ்க்கையில் நண்பர்களே. So Jesudian would say, I have to find those 3 people and take them to task for not having confronted you whenever you were, behaving in ways that you shouldn't behave. அந்த 3 பேரையும் கண்டுபிடிச்சி அவங்க காதை திருவி, என்னப்பா நீங்கள் ஏன் அப்படி சரியா அவங்கள இது பண்ணலை, கைட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கணும்னு அவங்க நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த ஷெரினை பிடிச்சா எல்லாம் சரியாயிரும். ஸோ ஷெரின் வாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் காலேஜ்.
And she was a very kind person. She was a very, very kind person who came after me and ஷெரின்றவங்க befriended me. ஷெரின்றவங்க என்னுடைய காலேஜ் நண்பர். அவங்க வந்து என்னை ரொம்ப பின்தொடர்ந்து வந்து என்னை ரொம்ப நேசிப்பாங்க. Yeah. So afraid to have people around because I didn't know how to do relationships. ஸோ மக்களை என்னை சுற்றி வச்சுக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு உறவு எப்படி செயல்படும் அப்படின்றது எனக்கு தெரியல. So let me give you another example. Somebody had come and had met Jesu and said, we are having baby shower. Please vandrungana, you have to come. And so Jesu told me there's a baby shower. I said, yeah, you can go. He said, no, you're coming. I said, no, I'm not coming. He said, no, you're coming. I said, no, that person doesn't want me there. I saw that person. They didn't, akka varingla abdin, they didn't ask. So I'm not coming. ஒரு பேபி ஷவருக்கு ஒரு அழைப்பு வந்தது. அப்போது ஜெசுரின்னு சொன்னாங்க, வா நம்ம போகலாம், சேர்ந்து போகலாம்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்க நான் பார்த்தேன், என்னை அழைக்கவே இல்லை, அதனால் நான் வர தேவையில்லை போல இருக்கு, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன். He said, how do you know that they thought that you should not come? நீங்கள் வரக்கூடாதுன்னு அவங்க எப்படி நினச்சிருப்பாங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. Said, I know. அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. That fellow always doesn't talk with me, I know. அந்த நபர் எப்பயுமே என்கிட்ட பேச மாட்டார், அதனால எனக்கு ஆணித்தரமாக தெரியும். So that day I had to go against my feelings and I went for the baby shower. எனக்கு என் உணர்ச்சிகளை வந்து என் உணர்ச்சிக்கு எதிராக போய் அந்த பேபி ஷவருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. And after the baby shower, they're coming and telling, Anna, thank you so much for coming. Akka, thank you for coming. I really didn't think that all of you would come. So the perspective with which he was telling was, I didn't think, okay, this is how I interpreted it. Okay? So now listen very carefully. Now I have a choice to interpret that and think, I knew you didn't want me to come. ஸோ இப்போ அவங்க என்னன்னா, அங்கே முடிச்ச உடனே வந்து கை கொடுத்து சொன்னாங்க, அண்ணே வந்ததுக்கு ரொம்ப நன்றி, அக்கா நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் எல்லாரும் வருவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இதை வந்து என் மைண்டில் நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறேன்றது தான் இப்போ காரியம். I can tell myself, see, I told you, he was not wanting me to come. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னை கூப்பிடல, நான் வர்றதை விரும்புகிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். But how I took it is, okay, so he actually thought I would not value them enough to come. So he is happy that I have come. நான் அவங்கள வந்து அவங்க அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்றதுக்கு நான் அவங்கள பெரிய விஷயமா கருதலன்னு சொல்லி அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனால் நான் வந்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு போல அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். Because they were actually happy that we came. ஏன்னா நாங்கள் வந்தது அவங்க ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. I'm sure you all have so many situations that you went through personally like this. இந்த மாதிரி ஏகப்பட்ட காரியங்கள் நீங்களும் போயிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். They didn't invite me for the wedding. They didn't invite me for this. They didn't invite me for this. They invited you, maybe. So I don't want to come. அவங்க வந்து என்னைய கூப்பிடல, வெட்டிங்க்கு கூப்பிடல, இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடல, அதனால நான் முக்கியமானவன் இல்லை, நான் வரல. Just would say, if they invited me, it means they invited you. அவங்க ஜெசுரின்னு சொல்லுவாங்க, என்னை இன்வைட் பண்ணாங்கன்னா உங்களையும் சேர்த்து இன்வைட் பண்ண கணக்கு தான் அது. I said, no கணக்கு, that and all will not work here. நான் வந்து அதெல்லாம் போங்குன்னு சொல்லிடுவேன். But repeatedly after these, when I have these conversations, I began to realize, I am being held in bondage by the opinion of people, by whether they invite me or not, by what they think about me, by whether they are smiling at me, by whether they are saying hi to Jesurin and not saying hi to me. Okay, so I'm living in so much of bondage. ஸோ எனக்கு வந்து அப்போ தான் புரிய ஆரம்பிச்சிச்சு, நான் வந்து பெரிய அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். மக்கள் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா இல்லையா, அல்லது அவங்க என்னைய பற்றி என்ன யோசிப்பாங்க, என்ன நினைப்பாங்க, அப்படிப்பட்ட அந்த அடிமைத்தனத்துக்குள்ள மாட்டிருக்கேன்றதை கண்டுபிடிச்சேன். Life is not a life when we are living in bondage to so many people's opinions and thoughts about us. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன மக்கள் நம்மளை பற்றி என்னென்ன யோசிப்பாங்க அப்படின்ற அந்த எண்ணத்திலே வாழ்ந்தோம்னா அதை மாதிரி ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை கிடையவே கிடையாது. Yeah. So whenever we would have long conversations, Jesurin and I would have long conversations. And after the conversations, I always had a choice
whether to take whatever he says as a blame, even if he is not using a blame and shame language. I have a choice either to take it as a blame and then be angry with him and not do anything about it, or to do something about it. ஸோ எனக்கும் ஜெசிவனுக்கும் நீண்ட உரையாடல்கள் நடக்கும். அந்த உரையாடல் முடியும் போது அவங்க சொல்கிறதுல எனக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் வரும். அந்த தீர்மானம் வந்து இல்லை இவங்க என்னை குற்றப்படுத்துகிறாங்க அப்படின்னு எடுக்கலாம், இல்லை எனக்கு நல்லது சொல்கிறாங்க இதை எடுத்து என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும் அப்படின்ற ஒரு தீர்மானமும் என் கையில் வைக்கப்படும். So at one point I had to do this. So every morning when I would be brushing my teeth, I would look in the mirror and I would look at the girl that I see in the mirror. ஸோ நான் அதை என்ன பண்ணேன்னா ஒவ்வொரு நாள் காலம் எழுந்து பல் துலக்கும் போது கண்ணாடியில் பார்த்து அந்த கண்ணாடி முன்னாடி இருக்கிற அந்த பெண்ணை நான் பார்ப்பேன். I began to actually see someone there in the mirror. அந்த கண்ணாடி முன்னாடி யாரோ இருக்காங்களே அப்படின்றத நான் உண்மையிலே பார்க்க ஆரம்பித்தேன். I began to look into the eyes of that girl and I began to see beauty. அந்த பெண்ணின் கண்ணுக்குள்ளாக பார்த்து அந்த கண்களுக்குள்ளாக நான் அழகை கண்டேன். And I decided, okay, I'm going to call this girl beautiful. I'm going to see the beauty in her. I'm going to tell this girl that she is loved and that she is cared for. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து சொன்னேன், இந்த பெண்ணுக்குள்ள அழகை பார்த்து அந்த அழகை நான் வெளியில் கொண்டு வருவேன், அழகுன்னு நான் சொல்லி அழைப்பேன், அந்த அழகுத்தன்மையை உள்ளேருந்து நான் வெளியில் கொண்டு வருவேன்னு சொல்லி பேசினேன். So I would do this every morning for so many days. I have done this. நான் ரொம்ப வெகு நாட்களாக இதை வந்து நான் கண்ணாடியை பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. So what am I doing? I am talking over myself, over the girl that I see in the mirror, the thoughts that the Father has about that girl. அந்த கண்ணாடியில் பார்க்குற பெண்மணியை குறித்து பிதா என்ன வைத்திருக்கிறார், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ற எண்ணங்களை நான் பேச ஆரம்பித்தேன். Okay, so this girl that I see is loved, and I would see that being reflected in me. I would see that on me. I am loved. Over a period of time I came to, I am loved, I am accepted, I am enough, I have what it takes, I'm gonna be okay. ஸோ அந்த கண்ணாடியில் பார்த்து நான் பேசுவேன், நான் நேசிக்கப்பட்டவள், நான் இதில் இது என்ன செய்யணுமோ அதுக்கு செய்ய வேண்டிய எல்லாமே எனக்கு இருக்குது, நான் வந்து அரவணைக்கப்பட்டவள், நான் நேசிக்கப்பட்டவள் அப்படின்றத நான் பேச ஆரம்பித்தேன். அதை அதை பேசினது என் இதில் உணர ஆரம்பித்தேன். So what was I doing? I was agreeing with the Father about what the Father agrees about me. ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, பிதா என்னை குறித்து என்ன நம்பிக்கைகள் வைத்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கைகளுக்கு நானும் இணங்க ஆரம்பித்தேன். That was a decision that I made. A decision that I was making daily for a period of time. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், இதனுடைய நிஜமாகும் வரைக்கும் நான் எடுத்த என்னுடைய தீர்மானம். The decisions that you make is going to decide the quality of your life that you live. உங்கள் வாழ்க்கையின் தரம் எதை பொறுத்தது என்றால் நீங்கள் எடுக்கும் தீர்மானத்தை பொறுத்ததே. Wake up, wake up. எழும்புங்க, சீக்கிரமாக எழும்புங்க. Wake up, wake up. If you are sleeping, wake up, wake up. தூங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எழும்புங்க. Don't think that only when someone is shouting like that and preaching, they are telling something important. ஏதோ வந்து சத்தம் போட்டு அப்படி பெரிய கூக்குரல் போட்டு மெசேஜ் கொடுக்கும்போது தான் ஏதோ பெருசாக நடக்குது, அப்போ தான் எந்திக்கணும், அப்படி கிடையாது. When they are walking up and down and thumping their feet, hey, listen. Don't think important things come only during that time. அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு வந்து ஏதோ ஃபயராக பெசங்க பண்ணாதான் ஏதோ நடக்குது, அப்போ தான் நம்ம கவனிக்கணும் போல அப்படின்னு இருக்காதீங்க. This is something very important that I am telling you. நான் சொல்லுகிற காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்கள். This is something very important. So listen. And allow the Holy Spirit to tell you how to apply this. ஸோ நான் சொல்கிற காரியங்கள் மிக மிக முக்கியமான காரியங்கள். பரிசுத்த ஆவியானவர் அது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி அபியாசப்படுத்தணுன்றதை சொல்லி தர்றதுக்கு உங்கள் காதுகளை சாயுங்க. Right now ask the Father how to do that. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கும் போதே பிதாட்ட கேளுங்க, பிதாவே இதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துவது? How do you want me to do it? இதை நான் எப்படி செயல்முறைப்படுத்தணும்? What do you want to tell me? நீங்கள் என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க? Yeah. This can change your life. நான் சொல்கிறேன், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடும்.
this can change your life. இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடும். One another thing that I was doing was, since I believed bad, I believed that people around me are bad. It helped me, kept me safe to believe that. To believe, okay, so if I thought that you were bad, then I would be careful with you. And eventually when you did something bad, I would say, yeah, I knew that all along. ஸோ இப்போ வந்து யாரோ ஒரு நபரை வந்து நான் கெட்டவர்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதாவது கெட்டது செஞ்சுட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஆமாம் நான் நினச்ச மாதிரியே தான் நடந்துச்சே அப்படின்னு சொல்லிடுவேன். We all do that, right? எல்லாருமே அப்படி பண்ணுவோம்ல. See, for a season when you were growing up, okay, so that was a coping mechanism that you had developed for a season. But when seasons change, you should know. அது ஒரு காலகட்டம் வரைக்கும் வளர்ந்த ஒரு வளர்ச்சி. ஆனால் இப்போ காலங்கள் மாறும்போது நீங்கள் வேற வளர்ச்சி அடையணும். You should know when your season is changing. எப்போ உங்கள் காலகட்டம் மாறுதுன்றதை நீங்கள் அறிஞ்சுக்கணும். And you should be willing to let go. You know, if a caterpillar that's walking on its legs decides that it's going to walk on its legs forever, even after I become a butterfly, I'll walk on my legs and eat leaves. கேட்டர்பில்லர் வந்து நான் எப்பயுமே இப்படி இந்த கால் வச்சு நடந்துகிட்டே இருக்க போகிறேன், பட்டர்ஃப்ளை ஆனதுக்கப்புறமா நான் இப்படியே தான் அப்படி நடந்துகிட்டே தான் போவேன் அப்படின்னு நினச்சிச்சுன்னா, you know, there's no point in being a butterfly. பட்டர்ஃப்ளை இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். You should know when your season changes. So maybe you have had coping mechanisms that you used when you were little, when you were in your college, when you didn't know better. But when the seasons change, be willing to make the decision to change your beliefs. அதாவது இந்த மாதிரி கோப்பிங் மெக்கானிசம்ஸ், ஓகே இப்படி இருந்துக்கிட்டா போதும் போல், இப்படி இருந்துக்கிட்டா போதும் போல் அப்படின்னு நம்பி நம்ம இருந்த காலகட்டங்கள், நம்ம ஸ்கூலில் நமக்கு தெரியாதப்போ அல்லது கொஞ்சம் வளர்ந்து வரப்போ நமக்கு தெரியாதப்போ அதை பயன்படுத்தினது சரி. ஆனால் இப்போ நம்முடைய காலங்கள் மாறும்போது, நமக்கு காரியங்கள் கொடுக்கப்படும் போது அதை எப்படி பயன்படுத்தணும்னு கற்றுக்கணும். Okay, so when I was in school, I was in the hostel, I was in college, I was in the hostel, I was completely away from my family. And the only way I knew to protect myself was to keep people away. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, நான் வந்து ஹாஸ்டலில் இருந்தேன். ஸோ எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா என்னென்னா, மக்களை பக்கத்தில் விடக்கூடாது அப்படின்னு தான் நான் கற்றுக்கிட்ட பாதுகாக்கிற முறை. So that was a coping mechanism that I was using. But when the seasons change, I have to be willing to let go of my coping mechanisms. I have to be willing to let go of the beliefs I have about people and exchange them for the beliefs that the Father would want me to take. ஸோ அது என்ன பார்த்துக்கிறதுக்கு நான் போட்டுக்கிட்ட வேலி. இப்போ வந்து காலங்கள் மாறும்போது பிதா அவர்களை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்றத எடுத்து அந்த பார்வையில் பார்க்கறதுக்கு நான் பழகிக்க வேண்டியது இருந்துச்சு. So there was a time I would actually bring Jesudin in front of me. So till a few years ago, I would tell Jesudin, I don't trust you. ஒரு சில ஆண்டுகள் முன்பு வரைக்கும் நான் ஜெசுடினை பார்த்து சொல்லுவேன், நான் அவங்களை நம்பலை அப்படின்னு சொல்லுவேன். Say, maybe you're a good man, maybe you're not, I don't trust you. நீங்கள் நல்லவராக இருக்கலாம், உண்மையிலே நீங்கள் நல்லவராக கூட இருக்கலாம், ஆனால் நான் வந்து உங்களை நம்பலையா அப்படின்னு சொல்லுவேன். Actually, in the initial stages, I didn't know that I didn't trust him. முதல்ல கொஞ்ச நாளுக்கு வந்து நான் அவங்களை நம்பலை அப்படின்றது எனக்கு முதல்ல தெரியல. As years rolled by, I realized, okay, so I'm not trusting him. I don't have the trust. So I was telling him, no, I don't trust you. But then I had to come to a place where I had to, so we would have some issues and he would tell, this is because you are not trusting me. ஸோ நாட்கள் சில தான் நான் அவங்களை நம்பலன்றது எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் போக அவங்க சொன்னாங்க, நீங்கள் என்னை நம்பாததுனால தான் அந்த பிரச்சனைலாம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. Now say for example, when some special speaker or someone comes and they call Jesudin on stage and they didn't call me, and I'd say, at least you could have looked for me. So I was believing that he didn't care about me anyway. So I was not trusting in his heart towards me. ஸோ இப்போ யாராவது விசேஷ பிரசங்கர் வராங்க, வந்து என்னை கூப்பிட்றாங்க, ஜெசுடினை மட்டும் ஸ்டேஜில் கூப்பிட்றாங்க அப்படின்றப்போ, அவங்க என்னை ஸ்டேஜில் கூப்பிடாதப்போ என்னை அவர் எனக்காக இல்லை, அவர் என்னையை பார்த்துக்க மாட்டார் அப்படின்ற உணர்வுகள் தான் என் மண்டைக்குள்ள ஓடும். ஆனால் அவங்க அப்படி இருந்ததில்லை. So because of my distrust, I was getting angry. என்னுடைய அவநம்பிக்கை அதன் காரணமாக அவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். So he would tell, no, you have to begin to trust. When will you trust me? When will you
what should I do? Should I climb the mountain or should I jump from the 4th floor? What should I do to make you trust me? என்ன பண்ணால் நீங்கள் என்னை நம்புவீங்க? நான் மலைக்கு ஏறி போனாவா அல்லது இந்த மாடியிலேருந்து குதிச்சாவா நம்புவீங்களா அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்காங்க. See, Jesus, he would say this. Jesus was on the cross for 6 hours, and then we all today believe that, God loves us. Like that, is there something? Is there a cross or somewhere where you want me to go and be crucified? If I do that, you'll believe that I love you. அதாவது இயேசுவே 6 மணி நேரம் தான் தொங்கினதுக்கப்புறம் அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு வெளில வந்துட்டாரு. எல்லாருமே அவர் நம்மளை நேசிக்கிறான்னு நம்புகிறோம். அதை மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுமா, நான் போய் வேணா சிலுவையில் தொங்கினாலும் தொங்குறேன் அல்லது எங்கனாலும் தொங்குறேன், ரெடியாக இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. So then I realized, okay, so no matter what he does, I'm not going to believe that he loves me and that maybe his heart towards me is good. Yeah, so nothing is going to work until I make that decision to give him my trust. ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் நான் நம்பணும் அப்படின்னு நான் ஒரு தீர்மானம் எடுக்காத வரைக்கும் எதுவும் மாற போகிறதில்ல. So there was a season where I would bring Jesurin in front of me and I would say, I trust you. I trust your goodness. I trust that God has given me a good husband. I trust your heart towards me. I believe that you love me. But when I started doing it, in the initial stages, I would be like, no, what am I saying? I don't feel like it. Maybe I'm just saying this every day. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்களுடைய முகத்தை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு நான் சொல்வேன், இல்லை நான் அவங்க நம்புகிறேன், நீங்கள் என் நல்ல இருதயம் படைத்தவர், என் மேலே நோக்கமாக இருக்கிறவர் அப்படின்றதெல்லாம் சொல்லுவேன். முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது என்னடா நம்ம போய் சொல்கிறோமோன்ற மாதிரிலாம் எனக்கு அது தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் போக போக அது அப்படி கூடிக்கிட்டே இருந்துச்சு, நல்லவங்க அப்படின்றது நம்ப ஆரம்பிச்சேன். So I had to make a decision to trust. ஸோ நம்புவதற்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியது இருந்தது. So making that decision was a very hard decision. Just like every other decision is hard because you've built your life upon it. அது மாதிரி எல்லா தீர்மானங்களை போல இந்த தீர்மானமும் ரொம்ப கடினமான தீர்மானமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட வாழ்க்கைகளே தீர்மானங்களால தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. Yeah. So I was doing that with Jesurin, and then I was doing it with Juliet auntie, with my own parents, with Sylvester uncle, with my sister-in-law, with everyone. I had to bring them and say, okay, I want to believe that these people are good. அப்புறம் ஜெசுரியன், அதுக்கப்புறம் ஜூலியட் அம்மா, அவங்க அப்பா, என்னுடைய அப்பா அம்மா, மார்க் பிரிஸ்லா, இவங்க எல்லாரையும் நான் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இவங்க நல்லவங்க தான், உண்மையிலே அவங்க எனக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், தீர்மானங்கள் எழுதுறேன். I had to do it against what I was feeling. என் உணர்ச்சிகளுக்கு விரோதமாக போய் நான் அந்த காரியத்தை செய்ய வேண்டியது இருந்துச்சு. I had to make those decisions. அந்த தீர்மானங்களை நான் எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்துச்சு. I had to make those decisions before things became easy for me. எனக்கு காரியங்கள் லெகுவாகிறதுக்கு முன்னாடி நான் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. Because when I haven't made those decisions, constantly whatever someone does, I assume their assumptions. I assume that they are assuming such and such a thing about me. அதனால் இந்த தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்னை பற்றி இப்படி தான் யோசிப்பாங்கன்னு நானே யூகிக்க வேண்டியது இருந்துச்சு. That is a life that is lived out of assumptions. அது இந்த யூகிக்கிறதுலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. And you are in bondage when you live a life like that. I was in bondage when I was living that life. அப்படி வாழும்போது நம்ம அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்கிறோம். நான் அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். So now one another important thing. So after hearing this, you go back home and in your families you find your husband doing something, your wife doing something. Hey, this is what they told you, remember? So if you're going to tell it like that with a shaming tone, it is not going to work. ஸோ வீட்டில் போய் உங்கள் துணை ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது, பார்த்தியா அவங்க சொன்னாங்க, பார்த்தியா அந்த மெசேஜுக்கு ஒத்த மாதிரியே நீனும் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்கள வெட்கப்படுத்துகிற ஒரு கண்ணோட்டத்தில் பேசுனீங்கன்னா அது வேலை செய்யாது. How you give feedback is so very important. எப்படி ஃபீட்பேக் கொடுக்கறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Give feedback in love. அன்பா ஃபீட்பேக் கொடுங்க. Whatever you do, if you can do it with love, do it. Otherwise don't do it. அன்பா செய்ய முடியும்னா எதுனாலும் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா செய்யவே செய்யாதீங்க.
So I would tell Jesodian, see, when you find something wrong with me, I'll tell you how you have to give me feedback. I'll tell him, so you take me, put me on your lap, and do this to me, and then gently tell me I have something to tell you, and then you tell me, and I'll be able to take it. அப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன் எப்படி ஃபீட்பேக் எடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுன்னா முதல்ல என்னை கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு என் தலையை தடவி கொடுத்து, நான் உன்ட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க. And that's how he gives me feedback. Yeah, so sometimes in the middle of the conversation, it is Jesodian that I'm angry with. It's Jesodian that I'm firing. But at that time, Jesodian is having to take me on his lap and be Christ-like. You know, see, that's why when marriage says you will become Christ-like, the marriage will bring out the Christ within you. Really, it can happen only when you do conversations this way. அது மற்றவங்களை பற்றி இருக்கும்போது அது பிரச்சனையாக தெரியல. சில நேரம் எனக்கு ஜெசுரின் மேலேயே கோபமாக இருக்கும். அப்பையும் அவங்க என்னை மடியில் கொட்டி வச்சு தலையை தடவி விட்டு ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்றத நான் எதிர்பார்ப்பேன். அது கிறிஸ்துவா இருந்தால் தான் செய்ய முடியும். அதுதான் சொல்றாங்க, மேரேஜ் கிறிஸ்துவின் தன்மைகளை வெளியில கொண்டு வரும்ன்றது அதுதான். To love your bride like Christ does. கிறிஸ்து தன்னுடைய மனவாட்டியை நேசித்தது போல நீங்களும் உங்க மனைவியை நேசிங்க. Yeah, without knowing that we all got married, right? அது தெரியாம தானே கல்யாணம் பண்ணிட்டீங்க எல்லாரும். Yeah. So how you give feedback is very important. No shaming, no blaming. எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அவமானப்படுத்தாம குற்றப்படுத்தாம, without judging, நியாயம் தீர்க்காம. Your tone of voice is so important. எந்த டோன்ல சொல்றீங்கன்றது முக்கியம். Your choice of words. You always do this. You don't know this. You always do this. Or to say you never do this. எப்பயுமே இப்படி தானே செய்யற. You never acknowledge what I do. எப்பயுமே இப்படி தானே செய்கிற, நான் செய்கிறத நீ என்றைக்குமே அக்னாலேஜ் பண்ணதில்லை, இல்லாட்டி நீ இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. He is always like this. He never cares about me. So when you use these two words, you always, you never, then you can know that, okay, I'm not thinking the right way, and so I'm not saying it the right way. Yeah, the one who is giving feedback needs to know, இப்போ நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னா, நீ எப்போதும் இப்படி தான், நீ எப்போவுமே இது பண்ணுறதே கிடையாது. யூ ஆல்வேஸ், யூ நெவர், இந்த 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், சரி நான் ஃபீட்பேக் கொடுக்குறதுல தப்பு பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யா, ஸ்பீக் கைண்ட் டு ஈச் அதர். ஒருவேளை உங்கள் ஸ்பவுஸ் உங்ககிட்ட ஃபீட்பேக் கொடுக்கும்போது நீ எப்போதும் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சொன்னாங்கல்ல நீ அப்படி தானே பேசுகிற அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. யா, be kind. In the application of all of this, you have to be kind to each other. இது நடைமுறை கொண்டு வரும்போது நீங்க ஒருவர் அன்பா தான் இருக்கணும், அன்பா தான் செயல்முறைப்படுத்தணும். Yeah, that's about giving feedback. Any questions? ஏதாவது கேள்விகள் இருக்குதா உங்களுக்கு? See, there's something about stories. There's something about our story. There's something about all of our stories. We have so many things in similar. We have so many things in common. அந்த கதையில் ஒரு வல்லம் இருக்கு பாருங்களேன். எல்லார்ட்டையும் ஒரு கதை இருக்குது. அந்த கதையை சொல்லும்போது தான் தெரியும், ஓ இது எனக்கு ரிலேட் பண்ண முடியுது, என் கதையும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டுகொள்ள முடியும். Each of your story is unique. Each of your story is important. உங்க ஒவ்வொருத்தருடைய கதையும் முக்கியம். உங்க ஒவ்வொருத்தருடைய கதையிலையும் ஒரு தனித்துவம் இருக்குது. Just like mine. என்னுடைய கதை போலவே. Each of our stories, each of your stories is important. எல்லா உங்க ஒவ்வொருத்தருடைய கதையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். And we can always embrace our stories without shame. நம்முடைய கதை, yeah, this is how I was, and the Father has been kind to me and he has brought me to where I am. ஸோ நம்ம கதைகளை நம்ம கதைக்குள்ள நம்ம கதையை ஆரம்பிச்சுட்டு, சரி நான் இப்படி இருந்தேன், அது உண்மைதான், ஆனால் அப்படிதான் என்கிட்ட ரொம்ப கிருபையாக இருந்திருக்காரு, என்னை இந்த அளவாய் கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். Get Colossians 3:12 onwards from the Passion Translation. In the early years of marriage, she used to feel that I'm doing something very important because I'm on stage, and she's not doing something important because she's not on stage. ஸோ எங்கள் திருமணமான ஒரு சில அந்த தொடக்க ஆண்டுகள்லேயே அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஸ்டேஜில் இருக்கேன், அதனால் நான் முக்கியமான காரியத்தை பண்ணுறேன்,
அவங்க ஸ்டேஜில் இல்லை, அதனால எதுவும் முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லி நம்புவாங்க. I would keep telling her, I have no problem to put you on stage next week, but when stage matters to you and I put you on stage, the stage will kill you. நான் சொல்லுவேன், எனக்கு அடுத்த வாரமே உங்களை ஸ்டேஜில் நிறுத்துறது பிரச்சனையே இல்லை, நிறுத்திடுவேன். ஆனால் ஸ்டேஜ் தான் உங்கள் அடையாளம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது உங்களை கொன்னுருன்னு சொல்லுவேன். And I used to tell her, a time will come where stage won't matter to you, where you will find yourself. At that time, God will release you to the stage and you will be truly a blessing. நான் அப்போ சொல்வேன், ஒரு காலத்தில் உங்களுக்கு ஸ்டேஜ் ஒரு பெரிய விஷயமா தெரியாது, அந்த காலகட்டம் வரும்போது தேவனே உங்களை அதில் பயன்படுத்துவார், அப்போ அது ஒரு நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லுவேன். When you're not defined by something, then only you're free to use it. நீங்கள் ஏதோ ஒன்றால் அடையாளப்படுத்திக்க முடியல அப்படின்னா அந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். When those things don't add value to you anymore and you have found your value, then you're free to use those things. நீங்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த காரியங்களால தான் என்னுடைய மதிப்பு வருது அப்படின்றத நீங்கள் அப்படி இல்லை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த காரியங்களை பயன்படுத்துறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். Right? When building doesn't add value, then you are free to have a building. ஒரு கட்டடம் உங்களுக்கு மதிப்பு சேர்க்கல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய கட்டடம்னாலும் கட்டிக்கிறது நல்லதாக தான் இருக்கும். When crowd doesn't add value, then you're free to have a crowd. பெரும் திரளான மக்கள் அது உங்களுக்கு மதிப்பு சேர்க்கலன்னா நீங்கள் பெரும் திரளான மக்கள் சேர்த்துக்கிறது பிரச்சனை இல்லை. It is about your heart being divorced from things which you think are adding value and being rooted in who you are in Christ, and then God releases you to handle those things for the sake of the kingdom. ஸோ உங்கள் இருதயம் இதெல்லாம் என் மதிப்பு வருது அப்படின்றதுல இருந்தெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு என்னுடைய மதிப்பு நான் கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறேன் என்பதிலிருந்து தான் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து தேவன் உங்களை பயன்படுத்த முடியும். You are always and dearly loved by God. Look at somebody and say, you are always and dearly loved by God. நீங்கள் எப்பொழுதும் மிகவும் நேசிக்கப்படுகிறீர்கள் தேவனால். So robe yourself with virtues of God, since you have been divinely chosen to be holy. Robe yourself with the virtues of God. தேவனுடைய தன்மைகளால நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் உங்களை பரிசுத்தமா இருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்காராம், தெரிஞ்சிருக்காரு. பரிசுத்தமா இருக்கிறதுக்குன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் பரிசுத்தன்ற வார்த்தைக்கு என்னன்னா ஒன் ஆஃப் அ கைண்ட். ஒரு விதமா சொல்லுங்க, நீங்க ஒரு விதமா இருக்கீங்க ஆண்டவர், ஆனா ஒரு விதமா இருக்க உங்களை கூப்பிட்டுருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஒரு விதமா இருக்கீங்க ஆனா ஆண்டவர் உங்களை ஒரு விதமா இருக்க அழைச்சிருக்கிறார். ஹோலினா அந்த மாதிரி எதுவுமே இல்லை, nothing like that, one of a kind. That's what holy. Since God has defined you, called you to be one of a kind, robe yourself with the virtues of God. தேவன் உங்களை ஒரு விதமா தனித்துவம் வாய்ந்தவர்களா இருக்கும்படி அழைத்ததுனால தேவனுடைய தன்மைகளால நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். Be merciful as you endeavor to understand others and be compassionate, showing kindness toward all. Be gentle and humble, unoffendable in your patience with others. எவ்வளோ அருமையா போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் உங்களை மற்றவங்களை புரிஞ்சுக்கும்படியா அழைச்சிருக்கிறாரு. இந்த மேரேஜில் இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கணும், அவங்க இருதயத்தை புரிஞ்சு அவங்கள லவ் பண்ணணும் அப்படின்றத முழு நோக்கமாக வச்சுருந்தீங்கன்னா தேவனுடைய தன்மைகளால் நீங்கள் உங்களை அலங்கரிச்சாதான் இது நடக்க சாத்தியமே ஒழிய மற்றபடி வேறு எந்த விதத்துலையும் முடியாது. இப்போ கொய்யாமியான்னு லவ் பண்ணும்போது நமக்கு ஈகோன்னு ஒன்று இருக்கு, அது என்ன பண்ணுது, அடி வாங்குது. அடி வாங்கும் பொழுது அப்போ நமக்குள்ள ஒரு டெசிஷன், இப்போ நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். ஓகே சரி, ஆளை ஃப்ரீயாக விட்டு பார்ப்போமா, ஓகே சரி ஒரு 2 நாள் ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் எனக்கு வராமலாம் இல்லை. வரும் பொழுது இல்லை, இந்த இடத்துல நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போகும் பொழுது அது ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்தை தான் தேவன் கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எந்த மாதிரி இதில் நீங்கள் ஒர்க் பண்ண எந்த இடத்துல வரலாம்னா, யூ கேன் பி அன்அஃபெண்டபிள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ கேன் பி அன்அஃபெண்டபிள். மனத்தாங்களே அடைய முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் வர்ற அளவுக்கு தேவனுடைய அன்பு பற்றி
பற்றி எரிகிற அக்கினியாய் உங்களுடைய ஜுவாலையாய் உங்களுடைய இருதயத்தை நிரப்புகிற ஒரு இடம் இருக்கு. அது அங்க வந்து எந்த ஒரு அஃபென்ஸ் வந்தாலும் சுக்குன்னு உடனே எரிஞ்சு போகிற ஒரு இடமா இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு இடத்திற்கு நீங்கள் வர முடியும். You can become unoffendable. இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். Unoffendable in your patience with others. அடுத்து, tolerate the weaknesses of those in the family of faith. Unoffendable இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? உங்களை சுற்றி இருக்கவங்கலாம் நல்லா பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு கிடையாது. சுற்றி இருக்கிறவங்க எப்படி தான் இருக்காங்களா? பலவீனமாக இருக்கிறாங்க. ஆனால் அவருடைய பலவீனம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சகித்து கொள்வீர்கள். அதனால மனத்தாங்கல் அடையாமல் இருப்பீங்க. தேவனுடைய virtues, தன்மைகளை நீங்கள் அணிந்திருக்கும் பொழுது, forgiving one another in the same way you have been graciously forgiven by Jesus Christ. If you find fault with someone, release the same gift of forgiveness to them. டக்குன்னு மன்னிங்க, வேகமாக மன்னிங்க. ஒருத்தவங்கள்ட்ட தப்பு கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யுங்க? நீங்கள் பெற்றுக்கொண்ட அதே மன்னிப்பின் ஈவை அவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். சத்தமா படிங்க எல்லாரும். So, chosen by God for this new life of love. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை இந்த புதிய அன்பின் வாழ்க்கைக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க பக்கத்தில் தொட்டு சொல்லுங்க, அன்பின் வாழ்க்கைக்கு என்று தெரிந்தெடுத்திருக்கிறார். Dress in the wardrobe God picked out for you. நீ காலில் போய் என்ன சட்டை போடுறது, என்ன பேண்ட் போடுறதுன்னு நீங்க எடுத்த மாதிரி தேவனுடைய வார்ட்ரோப்ல இருந்து அவருடைய கைண்ட்னஸ், அவருடைய குட்னஸ், அவருடைய மன்னிப்பு, அவருடைய கிருபை அப்படின்ற காரியங்களை நீங்க எடுத்து என்ன செஞ்சுக்கோங்க? அணிந்து கொள்ளுங்கள். Be even tempered, content with second place, quick to forgive an offense. Forgive as quickly and completely as the master forgave you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, forgive as quickly and completely. Forgive as quickly and completely. எவ்வளவு வேகமா மன்னிக்க முடியுமோ, எவ்வளவு முழுமையா மன்னிக்க முடியுமோ, அவ்வளோ வேகமாகவும் அவ்வளவு முழுமையாகவும் நீங்க என்ன செய்யுங்க? மன்னிங்க. இயேசுவாகி ஆண்டவராக இயேசு நம்மளை எப்படி மன்னித்தாரோ அதை போலவே நீங்களும் பண்ணுங்க. And regardless of what else you put on, சரிங்களா? ஜிமிக்கி போடுறீங்களோ, இது போடுறீங்களோ, அது போடுறீங்களோ, பேசிக் ட்ரெஸ் போட்டுட்டு தானே வெளியே வரீங்க. காதில் கம்மல் போடாம வெளியே வரலாம், ஆனால் ட்ரெஸ் போடாம வெளியே வர முடியுமா? அந்த மாதிரி எதை போடுறீங்களோ இல்லையோ, above all put on love. It is your basic all purpose garment. Never be without it. இதுதான் உங்களுடைய பேசிக்கான கார்மெண்ட். லவ்ன்றது உச்சகட்டம் கிடையாது. லவ்ன்றது என்னது? பேசிக். கிறிஸ்டியன் லைஃபுக்கு பேசிக்கா இருக்க வேண்டியது என்னது? லவ். அதை வந்து அப்படியே சிகர கொம்பா வச்சிடாதீங்க. மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்னது? லவ். அது இல்லாம இருக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பேசிக் கார்மெண்ட் இல்லை சொல்லுங்க, ட்ரெஸ் இல்லாம வெளியே வராதன்னு சொல்லுங்க. ட்ரெஸ் இல்லாம வெளியே வராத, அன்பு இல்லாம என்ன செய்யாத, வெளியே வராத. ஸோ கம்யூனியன் ஆண்டவர் நமக்காக எப்படி மன்னிச்சார்? ரத்தம் சிந்தி மன்னித்தார், சிலுவையிலே பாடுகளை அனுபவித்து மன்னித்தார், வழிகளின் ஊடாய் மன்னித்தார். அந்த ஒரு மேஜைக்கு தான் வாரம் வரும். ஸோ இந்த மேஜையில பங்கெடுக்கும் பொழுதே நமக்கு மன்னிக்கிறக்குரிய பலன் இல்லைன்னா வேற எதுவுமே நமக்கு பலன் தராது. ஸோ இந்த தேவனுடைய பந்தியில பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் சொல்லுங்க, ஆண்டவரே, I put on the wardrobe, I put on the dresses that you purchased. எனக்காக நீர் சம்பாதித்த இந்த நல்ல உடைமைகளை நான் அணிந்து கொள்கிறேன். kindness, humility, unoffendable nature. மனத்தாங்களே அடையக்கூடாத ஒரு இடத்துக்கு என்னை கொண்டு வாங்க. சொல்லுங்க. இன்னைக்கு கம்யூனியன் மெயினா எதுக்கு எடுக்க போறோம்னா, teach me the power of my decision to come to an unoffendable state.
மனத்தாங்களே அடையக்கூடாத ஒரு இடத்திற்கு எப்படி என் தீர்மானங்கள் மூலமாய் நான் வருவது அப்படின்றத எனக்கு கத்துத்தாங்க. Come on, give them fast. Quick. Thank you, Jesus. ஆண்டவரே, பிற்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக நன்றி, சிந்தப்பட்ட உம்முடைய இரத்தத்திற்காக நன்றி. உம்மை போல எங்களை நேசித்திட, உம்மை போல எங்களை வழி நடத்திட யாரும் இல்லை. We thank you. மகிமையான சுவிசேஷத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை எங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றி இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்பை அநேகருக்கு காண்பிக்கும்படியா விசேஷ விதமா எங்களுடைய குடும்பத்தில் எங்களை நெருங்கி இருக்கிறவர்களுக்கு அந்த நிபந்தனையற்ற அன்பை காட்டுகிறதுனால எங்களுடைய கலாச்சாரங்கள் மறுரூபமாகும்படியா, எங்களுடைய உள்ளான கலாச்சாரங்கள் ராஜ்யத்தின் கலாச்சாரங்களாய் மாறும்படியாய் அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்கேற்ற தீர்மானங்களை எடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு உரையாடலிலும் உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் எங்களுடைய இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.